இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, லைக் இன்ஃப்ளேஷன்னா என்ன? இன்ஃப்ளேஷன் எதனால வருது? இன்ஃப்ளேஷன் நம்ம சைட்ல இருந்து எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம்? அத பார்க்க போறோம். அண்ட் ஆல்சோ இன்ஃப்ளேஷனோட கொடூரமான ஒரு விஷயம் இருக்கு. இன்ஃப்ளேஷனோட டபுள் மடங்கு ஆபத்தான ஒரு விஷயம் இருக்கு. அதையும் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இன்ஃப்ளேஷன்னா என்ன? பணவீக்கம்னு சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ 2025ல 1/2 லிட்டர் பால் வாங்க போறீங்க. ரூ. 27ல இருந்து ஒரு ரூ. 50, ரூ. 40, ரூ. 50 பால் டைப்புக்கு ஏத்த மாரி மாறிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆவரேஜா ஒரு ஃபேமிலி வாங்குற மாரி ஒரு ரூ. 26 வச்சுக்கோங்க பால் பாக்கெட். அந்த ரூ. 26 பால் பாக்கெட் வந்து 2026ல வாங்க போறீங்க. அதுவே வந்து ரூ. 26 நீங்க கையில வச்சுட்டு ஒரு 3 வருஷம் கழிச்சு அதே ரூ. 26க்கு அந்த பால் பாக்கெட் வாங்க முடியுமான்னு கேட்டா முடியாது. ஏன்னா வந்து அந்த பாலோட 1/2 லிட்டர் பாலோட பிரைஸ் வந்து அப்போ ஒரு ரூ. 30 ஏறி இருக்கலாம். இல்ல ரூ. 2 ரூ. 3 ஏறி இருக்கலாம். சோ இது பேர் தான் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. ஒரு பொருளோட ரேட்டு வருஷம் ஆக 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 ஏறிட்டே போச்சுன்னா இது பேர் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலேயே யோசிச்சு பாருங்க. நம்ம அப்பாங்க தாத்தாங்க எல்லாமே ஒரு லேண்ட் 50,000 பை பண்ணிப்பாங்க, 30,000 பை பண்ணுவாங்க, 5,000 10,000 கூட லேண்ட் பை பண்ண கேஸ் எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருக்கும். அவங்கள யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளால லேண்ட் அந்த ரேட்டுக்கு பை பண்ண முடியுமான்னு கேட்டா முடியாது. மினிமம் 1,00,000க்கு மேல இருந்தா தான் லேண்ட் ஒரு சும்மா கிராமத்துல பை பண்ற கூட மினிமம் 1,00,000க்கு மேல இருந்தா தான் அந்த லேண்டே பை பண்ண முடியும் தவிர இப்ப அதே 10,000 5,000 வச்சு பை பண்ண முடியாது. சோ இதுதான் இன்ஃபிளேஷன் வருது. இன்ஃபிளேஷன் எதனால வருதுன்னா ஒரு பொருளுக்கு டிமாண்ட் அதிகமா இருந்து சப்ளை கம்மியா இருந்தா இன்ஃபிளேஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன். ஒரு ஐபோன் இருக்கு. ஒரு ஐபோன் மாடல் இருக்கு. மொத்தமா அந்த ஐபோன் மாடல் 10,000 மாடல் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, வெறும் 10,000 தான் இருக்கு அந்த ஐபோனே. ஆனா பையர்ஸ் பை பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2,00,000 பேர் இருக்காங்க. 2,00,000 பேர் கிட்டத்தட்ட 20 மடங்கு அதிகமா இருக்கான்னு வச்சுக்கோங்க. சோ ஒரு ஐபோன் பிரைஸ் ஒரு 50,000 இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க? ஒரு ஐபோன் ஃபர்ஸ்ட் வாங்குறவன் நான் அந்த ஐபோன் 50,000 வாங்குறேன் சொல்லிட்டு அந்த 50,000 பறந்து நீட்டுவான். அவன் இன்னொருத்த என்ன பண்ணுவான்? சரி இந்த ஐபோன் இவன் வாங்கிட்டா எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? நான் 50,500 தரேன், அந்த ஐபோன் எனக்கு கொடுன்னு சொல்லுவான். இன்னொருத்தன் இவன் இங்க வாங்கிட்டா எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு சோ அந்த பிரைஸ் ஏத்திட்டே போயிட்டு இருப்பாங்க அந்த பொருளோட பிரைஸ். சோ அதுதான் டிமாண்ட் ஆகி அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாகிட்டே போகும். சப்ளை கம்மியா இருக்கனால அந்த பொருளோட பிரைஸ் ஏறிட்டே போகும். சோ இதுதான் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இந்தியா பொறுத்தவரை இன்ஃபிளேஷன் வந்து 6% கிட்ட இருக்கு அரௌண்ட். ஸோ இன்ஃபிளேஷன் நல்லதா கெட்டதான்னு கேட்டா நல்லதான். க்ரோவிங் கண்ட்ரீஸ்ல எப்பயுமே இன்ஃபிளேஷன் இருக்கதான் செய்யும். பட் இன்ஃபிளேஷன் வந்து ஒரு சர்டைன் பாயிண்ட்டுக்கு மேல போனா மட்டும் தான் ப்ராப்ளம் வரும் தவிர அது கீழே இருந்தா ப்ராப்ளம் அந்தளவுக்கு வரவே வராது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு growth இருக்கு அப்படி நம்ம வந்து இந்தியா பொறுத்தவரை பாப்புலேஷன் அதிகம், டிமாண்ட் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கும். பொருளுக்கு டிமாண்ட் அதிகமாக ஆயிட்டு இருக்கும். ஸோ அதனால இன்ஃபிளேஷன் இருக்கதான் செய்யும். ஓகே, இந்த இன்ஃபிளேஷனை எப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்? நம்ம சைட்ல இருந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம்னா, இப்போ உங்க எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பொருள் வந்து இப்ப 2026ல ஒரு கார் வாங்க போறீங்க, ஒரு 10 லட்சத்துக்கு காரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? 10 லட்சத்துக்கு கையில வச்சுட்டு சரி இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு 2 வருஷம் கழிச்சு அந்த பொருள் வாங்கணும்னு சொல்லிட்டு 2028 தான் போறீங்க, 2 வருஷம் கழிச்சு தான் போறீங்க. அதே 10 லட்சத்துக்கு நீட்டினா அந்த கார் கிடைக்குமானா கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. 1,00,000 2,00,000 கூடுதலா 12 லட்சம் கட்டினா அந்த காரை வாங்குற மாதிரி இருக்கும் தவிர அதே 10 லட்சத்துக்கு வாங்க முடியாது. சோ அது மாதிரி டைம்ல என்ன ஆகும்னா, நீங்க பணத்தை அப்படியே உங்க பீரோல வச்சிருந்தா வச்சுக்கோங்க. பீரோல வச்சுட்டு 10 லட்சத்தை வச்சுட்டு அப்படியே 2 வருஷம் கழிச்சு போனீங்கன்னா அந்த காரை வாங்கிக்கவே முடியாது. சோ பணவீக்கம் ஏற்படுது. சோ அந்த என்ன பண்ணணும்? அந்த பணத்தை வந்து நல்லா ரிட்டர்ன் தர ஒரு அசெட் கேட்டகரியில போகணும். இது நல்ல ரிட்டர்ன் மீன்ஸ் என்னன்னா, நம்ம இந்தியாவோட இன்ஃபிளேஷன் வந்து 6.5%ல இருந்து 7% இப்போதைக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இருக்கு. 7% அபோவ் ரிட்டர்ன் தர அசெட் கேட்டகரியில நம்ம இன்வெஸ்ட் பண்ணா ப்ராப்ளம் வராது. லைக் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், நீங்க லேண்ட்ல கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே 8%க்கு மேல மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ்ல தர சான்சஸ் ஹெவியா இருக்கு. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடலாம்னா கேட்டா அது கொஞ்சம் ஆபத்து, ரிஸ்கியானது. ஏன்னா இந்தியா பொறுத்தவரை சேவிங்ஸ் அக்கௌண்ட் பர்சன்டேஜ் 6.5% இருந்து மேக்ஸிமம் சீனியர் சிட்டிசன் போனால 6.8 ஆர் 7 தான் தருவாங்க தவிர அதுக்கு மேல யாரும் தர மாட்டாங்க. இனி சுமார் பைனான்ஸ் பேங்க்ல மேபி தந்தா உண்டு தவிர இப்போதைக்கு யாரும் மோஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ்ல பெரிய பெரிய பேங்க்ஸ்ல எதுவும் தர மாட்டாங்க. ஸோ நீங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டாலும் அந்த பணத்துக்கு வந்து மதிப்பு கம்மியாகிட்டே தான் போகும். இதான் நம்ம சைட்ல இருக்க பாயிண்ட். என்ன, நம்ம ஒரு நல்ல அசெட்ல இன்வெஸ்ட் பண்றது. கவர்மெண்ட் இதுக்கு என்ன ப்ரிகாஷன் எடுக்கும்னா, நம்மளோட இன்ஃபிளேஷன் அதிகமாச்சுன்னா பிரச்சனை வரும். இன்ஃபிளேஷன் ஒரு மிட் லெவல்ல மாடரேட்டா போயிட்டுச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இன்ஃபிளேஷன் வந்து ஒரு பார்டர் லைனை கிராஸ் பண்ணுச்சுனாலே கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். ஸோ நம்ம இந்தியா பொறுத்தவரை ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க? இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்க நினைப்பீங்க இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண எப்படி ப்ரோ இன்ஃபிளேஷன் குறையும்னா, அதான் கண்ணாடி திருப்பினா எப்படி ஜீவா ஆட்டோ ஓடுன்னு நினைக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ண எப்படி இன்ஃபிளேஷன் குறையும்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஒரு எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க? நம்ம லோன் வாங்கி தான் வந்து ஒரு பெரிய ஒரு அசெட்டே வாங்குவோம். பை பண்ணுவோம் பெரிய லெவலில் ஒரு பல்கா பை பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு லேண்ட் பை பண்ணுவோம். 30 லட்சத்துக்கு ஒரு லேண்ட் பை பண்ண போறோம்.
அது லோன் வாங்கி தான் பையே பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ். லைக் 10 அவுட் ஆஃப் 8 to 7 பீப்புள்ஸ் எல்லாமே லோன் வாங்கி தான் 2 to 3 பீப்புள்ஸ் எல்லாமே ரெடி கேஷ் பண்ணுவாங்க. தவிர மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து லோனை வாங்கி தான் இந்த லேண்ட்ஸை பை பண்ணுவாங்க. அந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு 8% தான் இருக்குன்னு வச்சா அப்ப என்ன பண்ணுவாங்க, நிறைய பையர்ஸ் வந்து சரி இன்ட்ரெஸ்ட் வந்து 8% தானே கொடுத்துருக்காங்க, நம்ம கட்டி முடிச்சிருவோம், நிறைய லோன் வாங்கி நிறைய பை பண்ணுவாங்க. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் எல்லாம் எக்கச்சக்க லோன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. வாங்கிட்டு நிறைய பொருள் பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம்ல இன்ஃபிளேஷன் ஏறும். நான் என்ன சொன்னேன், டிமாண்ட் அதிகமாக பொருளோட பிரைஸ் ஏறும். ஸோ அதை குறைக்க என்ன பண்ணுவாங்க, ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ 8% நான் கொடுத்துருக்கேன்னா அடுத்த வருஷத்துல இருந்து 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, நீ ஏன்னா லோன் வேணா வாங்கி பை பண்ணிக்க, அது உன்னோட விருப்பம், 2% கூடுதலா நீ இன்ட்ரெஸ்ட் கட்டணும் சொல்லிட்டு 10% ஏத்திடுவாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, 10ல வந்து 7 பேர் மட்டும் தான் திருப்பி லோன் வாங்குவாங்க, மீதி 3 பேர் லோன் வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இப்ப 10% இன்ட்ரெஸ்ட் ஏத்திட்டாங்க, எப்பயாச்சும் குறைக்கிறப்ப வாங்கிப்போம், இப்போதைக்கு நம்ம தேவையில்ல, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சா நம்ம வந்து இப்போதைக்கு பை பண்ணிக்கலாம், இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் லோன் வாங்கி எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு ஒரு 3 to 4 பேர் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த டைம் என்ன ஆகும், அந்த பொருளுக்கான டிமாண்ட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுதான் ஆர்பிஐ பண்றது, ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து டிமாண்ட் குறையறதுனால இன்ஃபிளேஷன் கட்டுப்படுத்துறதுக்குள்ள வந்துடும். ஓகே, இதான் இந்தியா ஆர்பிஐ பண்ற விஷயம். சரி, ஓகே, ஸ்டார்டிங் நான் சொன்னேன் இன்ஃபிளேஷனோட கொடூரமானது, கடைசி வரைக்கும் வீடியோல எண்ட் வரைக்கும் பாருங்க சொல்றேன்ல. இன்ஃபிளேஷனோட கொடூரமான ஒரு விஷயம் இருக்கு. இன்ஃபிளேஷன் கூட ஓகே மேனேஜபிள்னு வச்சுக்கோங்க. இன்ஃபிளேஷனுக்கு ஆப்போசிட்டா ஒன்று சொல்லுவாங்க, அது டீப்ளேஷன் சொல்லுவாங்க. ஓகே, இன்ஃபிளேஷனுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இன்ஃபிளேஷன் என்ன சொன்னா, பொருளோட பிரைஸ் வருஷம் ஆக ஆக இன்க்ரீஸ் ஆகிட்டே போதான் இன்ஃபிளேஷன் சொல்லுது. அதுவே டீப்ளேஷன்னா ஒரு பொருளோட ரேட்டு வருஷம் ஆக ஆக குறைஞ்சிட்டே வரும். நீங்க நினைப்பீங்க ப்ரோ ஒரு பொருளோட ரேட்டு குறைஞ்சா நல்லதானே ப்ரோ, இப்ப லேண்ட் ஒரு 10 லட்சத்துக்கு விற்குது, அடுத்த வருஷம் அதுவே 7 லட்சத்துக்கு போனா நல்லதானே ப்ரோ நினைப்பீங்க. ஆனா அதுதான் பிரச்சனையா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு ஐபோன் இருக்கு, லைக் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஐபோன் 10,000 ஐபோன் இருக்கு, ஆனா பை பண்றதுக்கு 5,000 பேர் தான் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவன் என்ன சொல்லுவான், நான் வந்து 50,000 ஐபோனு நான் 45,000 தான் வாங்கிப்போம், இன்னொருத்தர் சொல்லுவான். அவன் கடைக்காரன் நாங்க யோசிப்பான், சரி எப்படியாவது சேல்ஸ் ஆனா போதும், 1000 பேர் தான் இருக்காங்க, சேல்ஸ் ஆனா போதும் சொல்லிட்டு அவன் விற்க பார்ப்பான். அதனால அந்த பொருள் விற்கிற மேனுபேக்சர் பண்றவன் என்ன பண்ணுவான், டிமாண்ட் கம்மியா இருக்கனால ஆகும், சப்ளை லைக் டிமாண்ட் கம்மியா இருக்கனால சப்ளை அதிகமாயிடும். அதிகமாயிட்டா என்ன பண்ணும், அது கம்பெனிக்கு லாஸ் ஆகும். லாஸ் ஆயிட்டா என்ன பண்ணுவான், எனக்கு 10,000 பேர் என் கூட வேலை பாக்குறாங்க, அந்த 10,000 பேருக்கு வேலையே இல்லை, எனக்கு ப்ராஃபிட் இருந்தா தானே அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் எனக்கு. ஸோ அவன் என்ன பண்ணுவான், அது 10,000 பேரை 5,000 பேரை வேலையை விட்டு தூக்கிடும். அது அப்படியே ஒரு சைக்கிளா வர ஆரம்பிச்சிடும். அந்த 5,000 ஃபேமிலி என்ன பண்ணுவாங்க, ரொம்ப அதிகம் செலவு பண்ண வேணாம், இந்த பொருள் இப்போதைக்கு எதுவும் வாங்க வேணாம்னு சொல்லிட்டு பொருள் வாங்குறத கட்டுப்படுத்திடுவாங்க. ஸோ அவங்க கட்டுப்படுத்த ஒரு அப்படியே ஒரு சைக்கிளா வரிசையா சைக்கிளா வந்துட்டே இருக்கும். ஸோ இதுதான் டீப்ளேஷன் சொல்லுவாங்க. இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க, 2025 ஒரு லேண்ட் வாங்க, 2026 ஒரு லேண்ட் வாங்க போறீங்க, அந்த லேண்டோட பிரைஸ் 10 லட்சம். ஓகே, அடுத்த வருஷத்துக்கு அந்த லேண்டோட பிரைஸ் 8 லட்சம், அடுத்த வருஷத்துக்கு போனா 7 லட்சம், 6 லட்சம், வருஷம் ஆக பொருளோட லேண்டோட பிரைஸ் குறைஞ்சிட்டே இருக்கு. நீங்க வாங்குவீங்களா மாட்டீங்களா கேட்டா வாங்க மாட்டோம் மோஸ்டா. யோசிச்சு பாருங்க, நீங்க 10 லட்சம் போட்டு அடுத்த வருஷம் 8 லட்சத்துல இருந்தா எவன் வாங்குவான் லேண்ட, யாரும் வாங்க மாட்டான். சோ சில பேர் என்ன நினைப்பாங்க, இப்போதைக்கு நான் வாங்க பிடிக்கல, நம்ம இன்னும் ஒரு வாங்க சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, வாங்கவே மாட்டாங்க கடைசி வரை. சோ அந்த பொருள் வந்து டிமாண்ட் சப்ளை நிறைய இருக்கும், டிமாண்ட் கம்மியாயிரும். சோ அந்த டைம்ல என்ன ஆகும், அந்த பொருள் சேல்ஸும் ஆகாது, எக்கனாமிக் க்ரோத்தும் கம்மியாகும். ஸோ நம்ம சேல்ஸ் அதிகமானதான் இந்தியாவை பொறுத்தவரை, எந்த கண்ட்ரியை பொறுத்தவரையும் எக்கனாமிக் இன்க்ரீஸ் ஆகுறதுனால சேல்ஸ் அதிகமா இருக்கணும். ஸோ நிறைய ஸ்பெண்டிங் இருந்தால் தான் ஒரு கம்பெனியே நல்லா க்ரோ ஆக முடியும், ஒரு கம்பெனில ஒரு கண்ட்ரி நல்லா க்ரோ ஆக முடியும். ஓகே, இதுதான் விஷயம். அண்ட் ஆல்சோ வந்து இது வந்து ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி டீப்ளேஷன் ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி நடந்திருக்கான்னு கேட்டா எஸ் நடந்திருக்கு. ஜப்பான்ல வந்து 1990 டைம்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரியல் எஸ்டேட் பபுள் நடந்துச்சு. அந்த டைம்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து ரியல் எஸ்டேட்ல இருந்து எல்லாமே டவுன் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல டீப்ளேஷன் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 2025 தான் 35 வருஷம் கழிச்சு ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 35 வருஷம் கழிச்சு தான் ரெக்கவரே ஆயிருக்கு. நீங்க 1990 ஆல் டைம் ஹைல ஒரு 10 லட்சம் இந்தியா மதிப்பில் 10 லட்சம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க ஜப்பான் மார்க்கெட்ல. அது 2025 வரப்பதான் அந்த 10 லட்சம் அப்படியே 10 லட்சமா கிடைக்கும். அதுவே நடுவுல நீங்க எடுத்திருந்தீங்கன்னா ஒரு லாஸ் தான் எடுத்திருப்பீங்க. ஒரு 35 வருஷம் கழிச்சு நீங்க போட்ட 10 லட்சத்தை திருப்பி 35 அதே 10 லட்சம் எடுத்திருப்பீங்க. சோ இது ரொம்ப மோசமானது. ஒரு எக்கனாமிக்கே அப்புறம் ஸ்லோ டவுன் பண்ணுவோம். உங்களுக்கு ஷோவே பண்றேன். இதான் வந்து ஜப்பானோட மெயின் இண்டெக்ஸ். இந்தியா பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லுவோம், நிப்டி 50 சென்செக்ஸ் சொல்லுவோம்ல, ஜப்பான் வந்து நிக்கி 225 இண்டெக்ஸ். ஓகே, இவங்க 1990 இங்க இருந்து டவுன் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே ஒரு 25 வருஷமா ஒரே இடத்துல இருந்தது. 2025 மட்டும்தான் அந்த ஆல் டைம் ஹையே பிரேக் அவுட் ஆயிருக்கு. 2025 எத்தனை, கிட்டத்தட்ட 35 வருஷம், மோர் தென் 2 டிகேட் கழிச்சுதான் இந்த லெவலே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ
இது வந்து ரொம்ப மோசமான விஷயம். ஜப்பானை பொறுத்தவரை இன்ஃபிளேஷன் வந்து டீஃபிளேஷன் வந்து அந்த டைம்ல இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ டீஃபிளேஷன் பாருங்க. டீஃபிளேஷன் வந்த டைம்ல என்ன ஆயிருக்கு ஜப்பான்ல, அந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு இருக்கு. ஒரு பொருள் பாருங்க, ஒரு பாலை வந்து 2005 ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து 25 ரூபாய்க்கு வாங்கினீங்க. இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த பாலோட மதிப்பு 2025லயும் 2020லயும் அதே ரேட்னா நீங்க என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல ப்ரோ, நம்ம ஈஸியா வாங்கிப்போம்னு நினைப்பீங்க. ஆனா வந்து அந்த மேனுபேக்சர் பண்ற கம்பெனி என்ன பண்ணுவாங்க, லாஸ் மேக்கிங் தான் பண்ணுவாங்க. லாஸ் மேக்கிங் பண்றப்ப என்ன ஆகும், நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட், ஒரு கம்பெனி லாஸ் மேக் பண்ணா வேலை வாய்ப்பு போகும், வேலை வாய்ப்பு போனா அதே அகைன் ஒரு சைக்கிளா வந்துட்டே இருக்கும். ஸோ அதனால ஜப்பான் ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த டைம்ல. ஸோ இதனாலதான் வந்து டீப்ளேஷன் ரொம்ப மோசமானதுன்னு சொன்னேன். அண்ட் நம்பர் ஆஃப் கார்பரேட் பேங்க்ரப்சி ஆனிச்சு. நம்பர் ஆஃப் கார்பரேட் பேங்க்ரப்சி எப்படின்னா, ஒரு கம்பெனிஸ் எல்லாமே கடன் வாங்கி தான் மோஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ரன் பண்ணுவாங்க கம்பெனிஸ். அந்த டைம் என்ன ஆனிச்சுன்னா, லைக் அந்த கம்பெனி லாஸ் மேக்கிங் பண்றதுனால கிட்டத்தட்ட மாசத்துக்கே வருஷத்துக்கே 1600 கம்பெனில இருந்து 2000 கம்பெனி கிட்ட வந்து பேங்க்ரப்சி ஆனால அந்த பணத்தை கட்ட காசு இல்லை, என்னால முடியலன்னு சொல்லிட்டு பேங்க்ரப்சி ஆயிடுச்சு. ஃபைல் பண்ணிச்சு பேங்க்ல. சோ இப்பதான் அந்த பேங்க்ரப்சி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வந்துட்டு ஒரு 800 கிட்ட பேங்க்ரப்சி இருக்கு. 2000 கிட்ட இந்த கம்பெனி பேங்க்ரப்சி கம்பெனி இப்போ 800 கிட்ட குறைஞ்சிருக்கு 2025 டைம்ல. ஸோ டீப்ளேஷன் வந்து ரொம்ப மோசமானது. ஓகே, நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்துருக்கோம், இன்ஃபிளேஷன் என்ன டீப்ளேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். உங்களுக்கு வந்து எது மோசமான விஷயமா இருக்கு, இன்ஃபிளேஷன் பெட்டரா டீப்ளேஷன் பெட்டரான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, யா, பை ஃப்ரெண்ட்ஸ்.